நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. களரிங்கிறதோட முழு பெயர் வந்து களரி பயட்டு. களரினா களம்னு அர்த்தம், பயட்டுனா பயிற்சின்னு அர்த்தம். களத்துக்கு தேவையான பயிற்சி நம்ம பண்ணுவோம், போர்க்களத்துக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம பண்ணுறதுக்கு தான் களரி பயட்டு அப்படின்னு அதோட பேர். உலகத்தில் எவ்வளோ கலைகள் இருந்தாலும், அதாவது கும்ஃபு, கராத்தே, சிலம்போ, நிறைய வகையான கலைகள் இருக்குது. ஆனால் எல்லா கலைகளுக்கும் அடிப்படைங்கிறது கலை தான். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிம்பாங்க, தற்காப்பு கலைகளோட தாய் அப்படிம்பாங்க. எங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்னா, பேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம உடம்பை பொறுமையாக டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய டிசிப்ளின். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவமும். சக்ஸஸ் தேடி போகிறாங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட் வேணும், நான் போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும், செகண்ட் ப்ரைஸ் அடிக்கணும், இதில் காம்படிஷன் இருக்கா, அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. அவங்க அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர இதில் என்ன கிடைக்குங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாத்தோட இது பெஸ்ட்டு அப்படின்னு வரும். ஏன்னா லைஃப் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி மற்ற ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டியூரேஷன் வரைக்கும் அதுக்குள்ளே கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு. ஆனால் கலரியை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ட்ரெடிஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எகென்ஸ்டாக கலரி நிறைய யூஸ் பண்ணங்காட்டி பிரிட்டிஷ் பீரியடில் கலரியை பேன் பண்ணிட்டாங்க. 1805 கலரி பாயிட்டை வந்து மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. கலரி யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்வாரால் பேன் பண்ணப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற கோயம்புத்தூர் பகுதியில் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த ஆர்ட்டை வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் தமிழ்நாடு முழுக்கவே வந்து இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்குற இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வணக்கம், என்னோடய பெயர் ராம்குமார். நான் கோயம்புத்தூரில் வந்து களரி பயட்டு அப்படின்னு ஒரு பயிற்சி நிலையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். கடந்த 12 வருஷமாக இதை வந்து இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். கடந்த 6 வருஷமாக நான் மாணவர்களுக்கு இது பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். தனியாக சிவாலயா களரி அப்படின்னு ஒரு பயிற்சி பள்ளி வச்சு. ஆக்சுவலாக களரிங்கிறதோட முழு பெயர் வந்து களரி பயட்டு. களரினா களம்னு அர்த்தம், பயட்டுனா பயிற்சின்னு அர்த்தம். ஸோ பயிற்சிக்கு தேவையான, களத்துக்கு தேவையான பயிற்சி நம்ம பண்ணுவோம், போர்க்களத்துக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம பண்ணுறதுக்கு தான் களரி பயிட்டு அப்படின்னு அதோட பேர். இந்த களரி பயிற்சி வந்து இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிம்பாங்க, தற்காப்பு கலைகளோட தாய் அப்படிம்பாங்க. அதாவது உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா தற்காப்பு கலைக்கும் முன்னோடியாக உருவானது களரி பயிட்டு தான். இது வந்து நம்ம புராணத்திலேருந்து இதோட ஆரிஜின் சொல்லுவாங்க. அதாவது விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் அந்த அவதாரத்தை வந்து களரி பயிற்சியை வந்து ஒரு தோற்றுவித்து முறைப்படுத்தி எல்லாத்துக்கும் 108 களரியை நிறுவி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தாரு. உலகத்தில் எவ்வளோ கலைகள் இருந்தாலும், அதாவது கும்ஃபு, கராத்தே, சிலம்போ, நிறைய வகையான கலைகள் இருக்குது. ஆனால் எல்லா கலைகளுக்கும் அடிப்படைங்கிறது களரி தான். அதாவது எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெளிப்புற கலைகள், அதாவது கும்ஃபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, கும்ஃபு இந்த மாதிரி கலைகளுக்கு அடிப்படையே வந்து களரி தான் அப்படிங்கிறது. நம்ம கராத்தேவாகட்டும், கும்ஃபுவாகட்டும், ஜூடோவாகட்டும், டேக்வாண்டோவாகட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை களரியிலேருந்து தான் போயிருக்கு. எல்லா அளவுகளுக்குமே அடிப்படையாக களரியாக தான் இருக்கும். நான் வந்து 2012 இந்த ஆர்ட்டை படிக்க ஆரம்பித்தேன். வேறு ஒரு தற்காப்பு கலை மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அதுபோக நான் மற்றபடி நம்மளோட ட்ரெடிஷ்னல் அதை பற்றிலாம் படிக்கும்போது களரி மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. ஸோ அப்போ என்னோடய குருக்கள் ரமேஷ் குருக்கள்னு ஒருத்தர், அவர் மூலிமா களரி பயிற்சி வந்து நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வந்து நான் தினசரி காலை வகுப்பு அதுக்கு போயிட்டுருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு 4 வருஷம் வந்து நான் குருகுலம் மாதிரி எங்கள் குருக்கள் கூடயே தங்கி 24 மணி நேரம் களரி சிகிச்சைன்னு சொல்லுவோம், களரி ட்ரீட்மெண்ட்ஸு. ஸோ ஒரு 4 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக களரியாகவே இருந்து 2019 களரி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். நான் எப்படின்னா என்னோடய ஃபீல்டு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான். ஆக்சுவலி என்னோடய ஃபீல்டு ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான். நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேமில் இருக்கணும், அந்த ஃபீல்டில் இருக்கவங்க. நான் வந்து கிரிக்கெட்டருங்கும் போது நீங்கள் சொன்னது தான், இது பண்ணும்போது அங்கே எஃபெக்ட் தெரியுதுண்ணா. எப்படி எஃபெக்ட் தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மேட்சஸ் போய் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பாலையும் சரி, அந்த சுச்சுவேஷனையும் சரி, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதும் சரி, அந்த இடத்துல அது பண்ணுறது இங்கே வந்து இந்த கலை கற்றுக்கிறதுக்கப்புறம் டெவலப் ஆகிருக்கு. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது, பதட்டம்லாம் அந்த சுச்சுவேஷன் அந்த ஸ்பாட்டில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஸ்டிக்லாம் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆனாலும்
அடி விழுந்துரும். அப்படிங்கும்போது மிஸ்டேக்கை பற்றி யோசிக்காமல் அதை தாண்டி நம்ம அடி வாங்காமல் தாண்டி மிஸ்டேக் பண்ணால் அடி விழுந்துரும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம கரெக்டாக பண்ணால் அடி விழுவாது, நம்ம கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் வரும். அப்போ இங்கே இந்த மைண்ட் அப்படியே அங்கே போகும்போது எந்த தப்பும் நடக்க வராது. அந்த ரிசல்ட் இருக்கிறதுனால நம்ம டிசிப்ளின் மெயின்டைன் ஆகுது, ரொம்ப டெவலப் ஆகுது. அந்த டிசிப்ளின்னா அடுத்த இடத்துல நம்ம ஸ்போர்ட்ஸும் சரி நார்மல் லைஃப்பில் யார் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க, அதில் ஃபோக்கஸாக ரொம்ப மோர் ஃபோக்கஸாகவும் இருக்க முடியுது. ஸோ மைண்ட் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. களரி பயிற்சிங்கிறது நம்மளோட பாரம்பரியமான எந்த ஒரு கலையாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு எண்ட்லெஸ் அப்படிம்போம், அது முடிவில்லாத ஒரு ஆர்ட் தான். ஸோ நம்ம எத்தனை வருஷம் நம்ம பயிற்சி பண்ணுறோமோ அத்தனை வருஷத்துக்கான அனுபவம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துலேருந்து 12 வருஷம் சொல்லுவாங்க, ஒரு களரி பயிற்சி முடிக்கிறதுக்கு 12 வருஷமான பயிற்சி காலம் சொல்லுவாங்க. இப்போது சிலம்பம்ங்கிறது பார்த்திங்கன்னா சிலம்பம்னு ஒரு தனி ஆர்ட்டே இருக்குது. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டைலில் இருக்கும். நம்ம களரியிலையும் சிலம்பத்துக்கான அந்த ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ களரியில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பயட்டு முறைகளாக இருக்கும். பயட்டு முறைகள் மீன்ஸ் 2 பேர் சண்டை போடுற மாதிரி, தற்காப்புக்காக சண்டை போடுற மாதிரி முறைகள் நிறையா இருக்கும். சிலம்பத்தில் வந்து நிறையா அலங்கார சுற்றுகள் இந்த மாதிரி சுற்று வரிசைகள் நிறையா இருக்கும். களரியில் வந்து அந்த மாதிரி சுற்று வரிசைகள் கம்மியாக இருக்கும். டைரெக்டாக சண்டை போடுற மாதிரியான பயிற்சி முறைகள் நிறையா இருக்கும். இதில் கெட்டுத்தாரி அப்படிம்போம் சிலம்பத்துக்கான பயிற்சி முறையை நாங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம் அப்படிங்கிறது உண்மையே நல்ல ஸ்போர்ட், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஜிம்மையும் தாண்டி ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின், பேஷன்ஸ், ஃபோக்கஸ், இந்த ஆர்ட்டை நாங்கள் பயிற்சி பண்ணும்போது எங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்னா, பேஷன்ஸ் ஃபஸ்ட்டு, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம உடம்பை பொறுமையாக டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. 2வது இதில் இருக்கக்கூடிய டிசிப்ளின், ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவமும் ஒரு வில் பவரும் அதிகமாக இருக்குது இந்த ட்ரெடிஷ்னலான ஆர்ட்டை பண்ணும்போது. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ், நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அதாவது வெப்பன்ஸ் பண்ணும்போதோ எது பண்ணும்போதோ ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்து, அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பெரிய அடி இன்ஜுரி ஆக செய்யும். ஸோ அந்த இன்ஜுரியை தாண்டி ஃபோக்கஸ் இருந்தால் தான் அந்த இன்ஜுரி இல்லாமல் எல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் அதிகமாகுது, பேஷன்ஸ் அதிகமாகுது. 2வது டிசிப்ளின், அதையும் தாண்டி இந்த ஆர்ட்டில் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் மற்ற எந்த ஸ்போர்ட்லையுமே எங்களுக்கு கிடைக்கல, ஜிம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தற்காப்பு கலைங்கிறது கொஞ்சம் நிறையா வந்து வெஸ்டர்ன் ஆர்ட்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக தெரியுது வெளியே, நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்க்குறதுலையும். ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்னும் ரீச் ஆகலை. பட் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரீச் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாம் அவங்க ஊரோட ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் போடும்போது வந்து நம்ம மக்களுக்கும் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் மேலே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு 50% இப்போது ஓரளவுக்கு கலரினா என்னங்கிற வார்த்தை தெரியுது. பட் அதோட அந்த ஆர்ட் முழுமையாக இன்னும் யாருக்கும் இன்னும் போய் சேரலை. அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதாவது மற்ற எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து எல்லாருமே ஒரு மாயையில் இருக்காங்க. அதாவது ஜிம்மு போகிறது, பாடியை பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் அழகுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி உடல் வலிமையை உள்ளுக்குள்ளேருந்து கொண்டு வரணும், இன்னர் பீஸை உள்ளுக்குள்ளேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம். இன்னொன்று என்னென்னா சக்ஸஸ் தேடி போகிறாங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட் வேணும், நான் போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும், செகண்ட் ப்ரைஸ் அடிக்கணும், இதில் காம்படிஷன் இருக்கா, அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. அது அவங்க அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இதில் என்ன கிடைக்குங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா எல்லாத்தோட இது பெஸ்ட்டு அப்படின்னு வரும். ஏன்னா லைஃப் ஸ்கில் டெவலப் ஆகும், லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் இங்கே இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க அதை தேடுறாங்க. அது ஒரு தப்பான ஒரு என்ன நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நிறையா ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நடத்திட்டுருக்கோம். கலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸு, காலேஜ்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு ஒரு 1 days 2 days ஒர்க் ஷாப்ஸு, சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். கலரினா என்ன அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்கிற கோயம்புத்தூர் பகுதியில் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த ஆர்ட்டை வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் தமிழ்நாடு முழுக்கவே வந்து இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்குற இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் இருக்குது, அதை விட்டுட்டோம்னா நம்ம சென்னை பகுதிகளில் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற மாவட்டங்களில் வந்து இன்னும் கலரி இன்னும் போய் சேரலை. அதையும் தாண்டி மற்ற ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டியூரேஷன் வரைக்கும் அதுக்குள்ளே கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஆர்ட் எடுத்துட்டாலும் சரி, எந்த விஷயம் எடுத்துட்டாலும் சரி, ஒரு டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் கலரியை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து உருவாகிறதுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் வாய்ப்பாக இருக்கும். இதை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்துடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிற இது வந்து யாருக்கும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து மாயே வேறு இடத்துல மைண்ட் செட் வந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
ஜென்ரலாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லோரும் படிக்கும்போது ஒரு சண்டை போடுற மனநிலை, இந்த மாதிரி மனநிலை தான் எல்லோரும் ஆரம்பிப்போம் எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதும். ஸோ நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன் முன்னாடி, களரி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ களரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியாக நான் தொடர்ந்து அதுலேருந்து அடுத்த அட்வான்ஸ் லெவல் போகும்போது என்னோடய கோவம் எனக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிது. என்னோடய ஷார்ட் டெம்பருங்கிறது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிது. என்னோடய ஹேபிட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ களரியில் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்மீக பயிற்சி முறைகளும் சேர்ந்து வரும். ஸோ டோட்டலாக என்னோடய லைஃபையே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நான் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அது கரெக்டான வாழ்க்கையில் எது கரெக்டான வாழ்க்கைங்கிறது மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அது மேலே எனக்கு ரொம்ப அப்போது ஈர்ப்பு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய குருக்களையும் என்னை பார்க்க எனக்கு அது மேலே இன்னுமே ஈர்ப்பு வர ஆரம்பித்து இப்போ என்னோடய முழு நேரமாகவே நான் களரி தான் என்னோடய ப்ரொஃபஷனலாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு தேவை என்ன ரிசல்ட்டு, எனக்கு என்ன கிடைக்குது இதனால், ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டை நம்ம போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க உள்ளார வந்துடுவாங்க. அந்த ரிசல்ட் எப்படின்னா, இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், எங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா டிசிப்ளின் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நானும் இப்போ இருக்க நானும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது இன்வால்மெண்ட் இருக்கும். இன்வால்மெண்ட்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொசைட்டியில் போய் ஒரு பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அதர்வைஸ் எந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே அந்த எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறத அவங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டிட்டோம்னா வரும். இன்னொன்று என்னென்னா கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்க உடனே இப்போ பார்த்துங்க ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட்டை தான் தேடுறாங்க, வந்து இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க, வரவே மாட்டுறாங்க. அதுதான் வந்து தப்புன்னு. எப்படி இருந்தோம்னா களரி போயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஆர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட புராணங்கள்லாம் களரி பற்றி சொல்லியிருக்காங்க. களரி பற்றி நிறையா குறிப்புகள் தமிழ் சங்க நூல்களில் கூட காணப்படுது. பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்ட் அப்போது வந்து போர்க்களத்துக்காக மட்டுமே பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து கிங்டம் ரூலிங், ஸோ ராஜாக்கள் ஆட்சி இருந்தது. ஸோ அந்த படை வீரர்கள் அன்னைக்கு இருந்த இராணுவ வீரர்களுக்கான பயிற்சி வந்து களரியாக தான் இருந்தது. அது காலப்போக்கில் மாறும்போது பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரூலிங்க்கு வந்தபோது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எகென்ஸ்டாக களரி நிறைய யூஸ் பண்ணங்காட்டி பிரிட்டிஷ் பீரியடில் களரியை பேன் பண்ணிட்டாங்க. 1805 களரி பாயிட்டை வந்து மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. களரி யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்வாரால் பேன் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சில குருக்கள்மார்கள் வந்து அதனால் கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து ஒரு சில குருக்கள்மார்கள் வந்து குகைகளில் காட்டில் இந்த மாதிரி வச்சு சில ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து டீச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மாடர்ன் இந்தியாவில் நம்ம படிக்கக்கூடிய களரி பயிட்டு வந்து அப்படி காட்டுக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் வச்சு டீச் பண்ண ஆர்ட் தான் இன்றைக்கி எவால்வ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி போர்க்களத்திலிருந்து பயிற்சியிலிருந்து இன்றைக்கி தேவையானது எப்படின்னா ஒரு மனுஷனோட மனநிலையை கொஞ்சம் அமைதிப்படுத்துறது, அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறது, அவங்களோட ஆன்மீக தேடல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் உள்ளே சேர்த்து இந்த ஆர்ட் வந்து இன்றைக்கி ஒரு முழுமையான தற்காப்பு கலையாக இருக்குது. ஒரு மனுஷன் தற்காப்பு கலைங்கிறது ஆரம்பித்து அவனோட உடம்பு பற்றி அவனை தெரிஞ்சுக்கிறதுலேருந்து களரியில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸு இது வரைக்கும் சேர்ந்து ஒரு மொத்தமான ஒரு முழுமையான தற்காப்பு கலையாக களரி வந்து இன்றைக்கி இருக்குது. இதோட அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்லோவாக இருக்கும். அதாவது மற்ற விஷயங்களில் நீங்கள் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படின்னா ஜிம்மெல்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்குவாங்க, வெயிட்ஸ் தூக்குவாங்க. ஆனால் இதில் வந்து உங்கள் முழுக்க உங்கள் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பேஷன்ஸ் கிடையாது, பொறுமைங்கிறது சுத்தமாக கிடையாது. எல்லோரும் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் எப்போ அவங்களுக்கு மாறுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரி. இப்போ களரி போயிட்டு இன்றைக்கி தேவையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 விஷயமாக பிரிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ், ஒரு குழந்தைகள் லெவலில் இருக்கவங்க களரி பயிற்சி வந்து 7 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ 7 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும், ஒரு டீனேஜ் வரைக்குமே 19 வயசு வரைக்குமே இன்றைக்கி இருக்கிற வாழ்வியலில் பார்த்திங்கன்னா நிறையா தேவையில்லாத சிந்தனைகள், போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி பழக்கம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு ஆர்ட்டை கற்றுக்கும் போது அவங்களோட மனநிலை வந்து மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே வரும். ரெண்டாவது, களரிங்கிறது நம்ம சண்டை போடுறதுக்கு மட்டுமே டீச் பண்ணுற ஒரு ஆர்ட்டாக இருந்தால் அந்த மனநிலை வராது. களரியில் வந்து ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியம் ஃபாலோ பண்ணுறது, நமக்கு முன்னாடி இருக்கிற சிஷ்யமார்களை எப்படி மதிக்கணும், களரி தெய்வங்களை எப்படி நம்ம வணங்கணும், ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறங்காட்டி அவங்க மனநிலை முழுக்கமாக வந்து இந்த போதைப் பொருள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு முறையான வாழ்க்கை முறையில் போகிறதுக்கு டீனேஜ் பசங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வந்து 30-40 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், இன்றைக்கி இருக்கிற காலநிலையில் அவங்களோட வெளியே அலையிறது, அது இது இந்த மாதிரி நிறையா அவங்களோட ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு.
மென்டல் டார்ச்சர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஒரு ஆர்ட் ப்ராக்டிஸ் முடித்து மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது எங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. வீட்டில் போய் அவங்க ரிலாக்ஸாக படுத்தாங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வருது, எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே ஒரு நல்ல விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்க முடியும். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ்திர ரீதியான பயிற்சி முறையை கொடுக்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த சுகர் கண்ட்ரோல் ஆகிறது, தைராய்டு, நீ பெயின், இந்த மாதிரி நிறையா பாடி இஷ்யூக்கு வந்து 40+ இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பெண்களுக்கு இன்றைக்கி தற்காப்பு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த தற்காப்பு பெண்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் கற்றுக்க பிறகு எனக்கு கலரி பார்த்தீங்கன்னா இப்போ கராத்தே இருக்குது, குங்ஃபு இருக்குது. மெயினோட ஏம் பார்த்தீங்கன்னா கலரியை வந்து நல்லா இப்போ எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் கராத்தே குங்ஃபுன்னு எல்லாத்தையும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவேர் பண்ணும் கலரியை. இந்தியா எனக்கு அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எனக்கு அவேர் பண்ணும் கலரினா என்னென்ட்டு என்னோட ஏம் வந்து. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோவை மாநகராட்சியில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட இப்போ ஒரு 65-70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது போக நிறையா சில ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்ட்டை. பட் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பிரச்சனைனா அந்த தொடர் பயிற்சி அவங்களால பண்ண முடியறதில்ல. ஸோ ஒரு மாதம் கிளாஸுக்கு வராங்க, பட் அதுக்கப்புறம் அது அவங்களால ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் பிரேக் ஆகுது. ஸோ அவங்க என்னென்னா இந்த ஆர்ட்டை ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்காமையே இந்த ஆர்ட்டை அவங்க பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மோஸ்ட்டாக சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அது போக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகிட்டு வரதுனால மனுஷங்களோட உட்காந்து பண்ணுற வேலையை கூட இன்றைக்கி வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஆர்ட் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்ட் வந்து முழுமையாகவே இல்லாமல் போயிடும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் அப்போ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நம்ம எவால்வேஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட நிறைய விஷயங்கள் இதுலேருந்து அழிஞ்சு போச்சு காலப்போக்கில். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது அதில் இருக்கிற மிச்ச மீதி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அது படிக்கிறக்கே நமக்கு ஒரு பெரிய டியூரேஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ படிக்கிறவங்க அதையுமே இன்னும் கம்மி பண்ணிக்கிறாங்க, அவங்களால அவ்வளோ டியூரேஷன் படிக்க முடியல. ஸோ இது இப்படியே அந்த கண்டினியூட்டி இல்லாமல் நம்ம பாரம்பரியத்து மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும்போது நம்ம ஆர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர நிலையை நோக்கி போகும். ஸோ அது இல்லாமல் எவ்வளோ முடியுமோ நம்மளோட ஆர்ட்டை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ உடல் உழைப்பு நான் சொன்ன மாதிரி கம்மியாயிரும். இந்த ஃபீல்டுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு குருக்கள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டை கற்றுக்கிட்டு அது அடுத்தவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ணும்போது இந்த ஆர்ட் இன்னும் டெவலப் ஆகி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போக முடியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம இருக்க சைடு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம்னா கோயம்புத்தூரில் ஒரு சைடு இருப்போம், நார்த்து சவுத்து அந்த மாதிரி நம்ம அதுலேயும் ஒரு சின்ன பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்குள்ளே இப்போ நான் எங்கெங்கெல்லாம் சர்வே ஆகிட்டு இருக்கணும் அந்த இடத்துலலாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே யார் வராங்க ஒன்று ரெண்டு வந்தாலே போதும். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணி டெவலப் பண்ணுறோங்கிறது என்னால் முடிஞ்சது. அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது அது அப்படி நாங்கள் டெவலப் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மெயினான ஒரு கேம். எல்லா கேமுக்குமே இது பண்ணால் எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் பிளேயர்ஸ் தானே. இப்போ கோச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் போய் ரிசல்ட் அந்த கொல்லும் போது அப்படியா அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி பண்ணி பார்த்தா அவங்க ரிசல்ட் கிடச்சிதுன்னா அவங்க போய் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் முழுக்க இன்வால்வ் ஆகுது. இப்போ கலரி பயிற்சி பார்த்திங்கன்னா 4 நிலைகளில் பயிற்சி கொடுப்போம். அதில் முதல் நிலை வந்து மெய் அபியாசம் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். மெய் அபியாசம்னா உடம்புக்கான பயிற்சி முறைகள். அதில் கலரி அடவுகள், கலரி வடிவுகள், சுவடுகள், மெய்ப்பயிட்டுகள், இந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் கலரியோட முதல் நிலையில் வந்துடும். அதுக்கு பேர் மெய் அபியாசம்னு சொல்லுவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா மிருகங்கள்லேருந்து எப்படி தற்காப்பு பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்து அதை கலரி வடிவுகள்னு சொல்லுவோம். கலரியில் அஷ்ட வடிவுகள் 8 வகையான மிருகங்கள், பறவைகள், இந்த முறைகளாக பயன்படுத்தி அந்த பயிற்சி பண்ணுவோம். இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு நம்ம தேர்னதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த நிலையில் நம்ம படிக்க போகிறது கோல்தாரி அப்படிம்போம். கோல்தாரிங்கிறது மரத்தாலான ஆயுதங்கள். சிலம்பம் மாதிரி சரீர வடி அப்படிம்போம். நம்ம ஆள் உயர ஸ்டிக்கு, அப்புறம் ஷார்ட் ஸ்டிக் அப்படிம்போம். 3 சாணில் ஸ்டிக்கு, அப்புறம் கதை பயிட்டு அப்படிம்போம், அப்புறம் ஒட்டக்கோல், இப்படி இதெல்லாம் வந்து மரத்தாலான ஆயுதங்கள். இதெல்லாம் கலரியில் நம்ம 2வது நிலையில் படிப்போம். இதில் ஓரளவுக்கு நம்ம படிக்கும் போது கலரியோட 3வது நிலை அங்கத்தாரி அப்படிம்போம். அங்கன்னா போர்னு அர்த்தம். ஸோ அங்கத்தாரிங்கிறது போர்களுக்கான ஆயுதம். போர்களுக்கு வந்து நம்ம உலோகத்தாலான ஆயுதங்களை பயன்படுத்துவோம். வால், கேடயம், ஈட்டி, உரிமை,
கத்தி இந்த மாதிரியான ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து களரியோட 3வது நிலையில் இருக்குது. இதெல்லாம் நல்லா படித்து அவங்க ஒரு 5-6 வருஷம் இதில் நல்லா ட்ரெயின் ஆகும்போது அவங்க மனநிலை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 4வது லெவலுக்கு போவாங்க. 4வது லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுங்கை பிரயோகம். ஸோ இதில் தான் களரியோட வர்ம பிரயோகங்கள், இன்றைக்கி இருக்கிற வர்ம கலையெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதில் தான் வரும். ஸோ அதோடு சேர்ந்து களரி சிகிச்சை வரும் அந்த 4வது லெவலில். களரி சிகிச்சைங்கிறது களரிக்குன்னு தனியாக ஒரு மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை களரி சிகிச்சைமோ இது வந்து அவங்க 4வது லெவலில் அந்த வர்மம் அதெல்லாம் படிக்கும்போது தம் உடம்பை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கே வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ களரியோட பயிற்சி முறைகள் வந்து இந்த 4 லெவலில் கற்பிக்கப்படுது. இதில் அவங்களோட மெடிடேஷனு, சில பூஜை முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் ரொம்பவே டீப்பாக போகிறவங்களும் இருக்காங்க. இல்லாதவங்களுக்கும் அந்த ஆன்மீக டச் வந்து களரியில் வந்து இருக்கும். அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் மாறணும். அதாவது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மாறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இந்த ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸை தேடி வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் அவங்கள்லேருந்து ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இது தானாகவே டெவலப் ஆகி கொண்டு போகும். எங்கள் மோட்டிவ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த கலரியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். நாங்கள் எங்கள் குருக்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எங்கள் மூலியமாக கொண்டு போகணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க மூலியமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி களரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட்டு நிறைய பேருக்கு வந்து களரி தெரிஞ்சிருக்கு, பட் படிக்கிறதுக்கு அவங்களுக்கான சூழல் அமையல, இடம் இல்லை. எனக்கு நிறைய பேர் என்கிட்ட வெளியூர்லேருந்தே கூப்பிட்டு கேட்பாங்க, நாங்கள் படிக்க முடியுமா, வந்து இருந்து படிக்க முடியுமாலாம் கேட்பாங்க. ஸோ என்னோட சின்ன தாட் ப்ராசஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு அளவில் எந்தெந்த மாவட்டத்துக்கு போக முடியுமோ அந்தந்த மாவட்டத்துக்குலாம் போய் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரியாச்சும் கண்டக்ட் பண்ணி, ஸோ களரின்னு ஒன்று ஆர்ட் இருக்குது, அதில் இந்த மாதிரி பயிற்சி முறைகள் இருக்குது, அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு டீச் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. இந்த தமிழ்நாடு அளவுலையாவது பரப்பணுங்கிறது. திருச்சி, மதுரை, நிறையா ஊர்களில் இந்த மாதிரி சின்ன ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அதை ஒரு ரெகுலர் பண்ணி ஒரு மாதத்துக்கு இந்தந்த ஊருக்கு போகணும், இந்தந்த ஊருக்கு போகணுங்கிற ஒரு பெரிய லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போகணுங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது களரி. நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.